வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் முருகானந்தன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் வேல்முருகன், மாவட்ட செயலாளர் பிரபுராஜ், சுபாஷ், பொருளாளர், வன்கொடுமை கமிட்டி உறுப்பினர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 67வது நினைவேந்தல் வீர வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு உள்ள டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை அரும்பாடும் பட்டு எழுதி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்லாண்டுகள் ஆனாலும் பல்வேறு இந்த சமூக மக்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் எமது சங்கம் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு குறிப்பாக PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 8 லட்ச ரூபாய் வருமான உச்சவரம்பை உயர்த்தியிருக்கிறது. கல்வி உதவித்தொகையை உயர்த்தியிருக்கிறது. தாட்கோ திட்டங்களிலே வருமான உச்சவரம்பு 2 லட்சத்தில் இருந்து 3 லட்சமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு உயர்த்தியிருக்கிறது. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இந்திய அரசுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாராளுமன்றத்தில் அவர் எல்லா கமிட்டியிலையும் இடம்பெற்றார். அவர் இடம்பெற்று இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு இடம்பெற்றாரோ, எவ்வாறு அவர் இந்திய அரசுக்காக உழைத்தாரோ, அதனுடைய சிறப்பை கொண்டு உச்சநீதிமன்றத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் கடந்த அரசியலமைப்பு தினம் அன்று அவருடைய முழு சிலையை திறந்து வைத்து பெருமை பறைசாட்டி இருக்கின்றார். அந்த அளவிலே டாக்டர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு என்றுமே பாதுகாப்பாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே வன்கொடுமை வழக்குகள், அங்கே ஒரு சில வழக்குகள் நடைபெற்றாலும் அந்த வழக்குக்கு எதிராக சமூக விரோதிகளை இந்த அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அச்சம்பட்டி என்ற ஊரில் கூட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி வன்கொடுமை வழக்குகள் இந்த அரசுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடாது அல்லது களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த SC/ST மக்களை கொலை செய்கிறார்கள், வதம் செய்கிறார்கள். இதை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசும், மத்திய அரசும், மாநில அரசும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்ட காலமாக பணி வழங்காமல் இருந்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வன்கொடுமை வழக்குகளை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியை உடனடியாக வழங்கிட வேண்டுமென இந்த இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி மெருகேற்றிய பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய 67வது நினைவு நாளில் தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மத்திய அரசையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. மாநில பொதுச் செயலாளர் மா. முருகானந்தன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவை ஆற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.